மதுரையில முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேன் ஐயா. அது சில பேர் அது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில மறுபடியும் நான் அதை பேசுறேன். ஏன்னா குறிப்பா நம்ம இளைய சமுதாயம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரி இருந்தாங்க, இன்னைக்கு 2025 எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்? கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர். 230 கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அந்த கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் யூகேல இருக்கிறாங்க. சைனால 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், அன்அஃபிலியேட்டட். 120 கோடி பேர் இந்துக்கள். 120 கோடி பேர் இந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துல 4வது மதமாக. எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாள் இருக்கிறாங்க. 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இதை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்றாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இது ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆயிருக்கிறார். வெறும் 10 ஆண்டுகள்ல 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்மூர்ல நடக்கும். அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காட்ட வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்துல எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது.